தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நாகர்கோவிலில் இன்று மாலை நடைபெறும் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ள நிலையில் பிரதமர் வருகையொட்டி போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேந்திரன், விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி தமிழகத்தில் நடக்கிறது. இந்த நிலையில தலைவர்கள் தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று பாரத பிரதமர் மோடியும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இன்று நாகர்கோவில் வர இருக்கிறார். மேலும் நாகர்கோவிலில் ரோடு ஷோ நிகழ்ச்சி மூலம் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இதற்காக இன்று டெல்லியிலிருந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு 3 மணிக்கு வருகை தருகிறார். பின்னர் அங்கிருந்து கார் மார்க்கமாக நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்தில் ஹெலிகாப்டர் மூலம் வந்து மோடிக்கு அங்கு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்பு அளிக்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து சரியாக ரோடு ஷோ சரியாக 4:10 மணிக்கு நடக்கும். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் அவர் ரோடு ஷோ மூலம் வேட்பாளர்களை கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் பாஜக வேட்பாளர்களும் ஆதரித்து பேச உள்ளார். இதனால் அங்கு பலத்த பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த மோடியின் வருகைக்காக வேப்பமூடு சாலை முதல் வடசேரி சாலை வகையிலான பாதையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி கொடிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மோடியின் வருகைக்காக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் நாகர்கோவில் முக்கிய பிரதான சாலைகள் மாற்றப்பட்டுள்ளன. மேலும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் டாஸ்மார்கள் போன்றவைகளும் மூடப்பட்டுள்ளன.